நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 14. முகில்திரை 7. நிலவு எழுந்த முன்னிரவில் உள்ளிருந்து எழுந்த அழைப்பால் விழித்து கொண்ட உஷை தன்னருகே ஆடிக்குள் அசைவு கண்டு புரண்டு கையூன்றி எழுந்து அதன் ஒளிபரப்பை பார்த்தாள். அங்கு நிலவில் ஒளி கொண்ட இளங்காற்று வெளியில் சந்தியை தனக்குள் மெல்ல பாடியபடி சிறகென கைவீசி சிற்றாடை சுழல துள்ளி ஓடுவதை கண்டாள். முகம் மலர்ந்து ஆடியை எடுத்து தன் மடியில் வைத்தபடி அதை நோக்கி அமர்ந்திருந்தாள். எவரையோ கண்டு சந்தியை நாணி நிற்பதைக் கண்டு மேலும் உற்று நோக்கினாள். நிலவில் சிற்றோடைகளும் சுனை சுழிகளும் தன்னொளி கொண்டிருந்தன. இலை நுனிகள் அனைத்திலும் நில ஒளி ஒளிர்ந்து ததும்பியது. நெஞ்சு படபடக்க உஷை ஆடியை நோக்கி கொண்டிருந்தாள். சந்தியை தயங்கிய காலடிகள் எடுத்து வைத்து நடந்து அஞ்சி முலைகளை கைகளால் அழுத்தி கொண்டு தலை குனிந்து நின்று ஆவல் வந்த காலெடுத்து வைத்து முன் சென்றாள். பூத்து நின்ற கடம்ப மரம் ஒன்றின் கீழ் சென்று அதன் தாழ் கிளை ஒன்றை பற்றியபடி தலை குனிந்து நின்றாள். இளங்காற்றில் அவள் அணிந்திருந்த மெல்லிய சிற்றாடை அலைவு கொண்டது. நெளிந்திறங்கிய கூந்தல் இடைவரை வழிந்தது. பெருமூச்சில் சிறு முலை குவைகள் எழுந்து அமைந்தன. மெல்ல விழி தூக்கி உதடுகளை பற்களால் கவ்வியபடி கடம்ப மரத்திற்கு அப்பால் நிழல் சரிந்திருந்த பகுதியை நோக்கினாள். அக்கணமே உஷையும் அவனை கண்டுவிட்டாள். நிழலுக்குள்ளிருந்து மெல்ல உரு திரட்டி அவன் முன் வந்தான். பூவரசு பூவின் வண்ணத்தில் இடையாடை அணிந்து இளஞ்செந்நிற கச்சை கட்டி வெண்புகை கீற்றென பட்டு மேலாடை அணிந்திருந்தான். இடப்பக்கம் ஒதுக்கிய சுரிக்குழலில் மயில் பீலி விழி திறந்திருந்தது. கரிய வட்ட முகத்தில் பெண்மை தோன்றிய விழிகள் நில ஒளி கொண்டிருந்தன. சிறுமகவென மேலுதடு சற்றே எழுந்து குவிந்த வாயில் ஏளனம் என்று தோன்றும் மென்னகை, கரிய கருங்கற்சிலை தோள்கள், நரம்புகள் புடைத்த புயத்தசை, இடைக்குழைவு, மார்பின் இருபால் அகன்ற விரிவு, அனைத்திலும் மென்மையின் மெருகு. வலக்கையில் புல்லாங்குழலும் இடக்கையில் கன்றோட்டும் வலைக்கோளும் வைத்திருந்தான். சந்தியை அவனை கண்டதும் அறியாது 2 அடி பின்னால் வந்தாள். இளமுலைகளின் மேல் 2 கை சேர்த்து மூச்சு இழுத்து ஏங்கி சுற்றிலும் நோக்கினாள். கால் தளர மரத்தின் கரிய அடித்தடியை பற்றி கொண்டாள். அதன் பட்டை பொறுக்கில் அவள் நடுங்கும் விரல்கள் பதிந்து வருடி இறங்கின. அவன் அவள் அருகே வந்தான். வளைத்தடியை மரத்தடியில் சாய்த்து வேய் குழலை இடையில் செருகி அவளை அணுகி குனிந்து நோக்கினான். அவள் உடல் மெய்ப்பு கொள்வதை காண முடிந்தது. அவன் மூச்சு காற்றில் அவள் முன்னேற்றியின் மென்மயிர் அசைந்தது. மெல்ல அசைந்து அவ்வசைவால் தோள்கள் விலக இடை அணுக அவன் அருகே சென்றாள். முகம் தூக்கி அவனை பார்த்தபோது அவள் விழிகள் நீர் நிரம்பி 2 முனைகளிலும் துளித்து வழிந்து கன்னத்தில் ஓடி செவியிலாடிய குழையை தொட்டன. ஏதோ சொல் நின்று தவிப்பது போலவும் விண்ணுதிர்த்த இன்துளி ஒன்றை சுவைப்பது போலவும் அவள் உதடுகள் ததும்பின. அவன் கைகள் அவள் இடையை தொட்டு வளைத்து தன் உடலுடன் இணைத்து கொண்டன. தளர்ந்த கால்களுடன் அவள் அவன் உடலில் தன்னை சாய்த்து கொண்டாள். தலையை அவன் மார்பில் பொருத்தி கண்களை மூடி தோள்கள் தொய்ந்து நின்றாள். அவன் அவளை உடலுடன் இறுக்கி கொண்டு குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் விதிர்த்த உடலுடன் அவன் நெஞ்சில் கை வைத்து உந்தி விலக முயல மேலும் இறுக்கி அவள் பிரிதொரு கன்னத்தை முத்தமிட்டான். பின்னர் 2 கைகளாலும் அவளை பற்றி தன் உடலுடன் இறுக அணைத்து உதடுகளால் அவள் உதடுகளை கவ்வி கொண்டான். உருகி குதிக்கும் உலோகச் சிலை போல் இருந்தது அவள் முகம். மெல்லிய முனகளுடன் அவன் தோள் சுற்றி அணைத்து அவன் நெஞ்சில் முலை பொருத்தி முகம் தூக்கி அவன் உதடுகளுக்கு தன் உதடுகளை முற்றளித்து பிரிதொன்றில்லாது அவனுடன் கலந்தாள். உஷை தன் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். மூச்சை இழுத்துவிட்டு மீண்டும் மீண்டும் தன் உள்ளத்தை ஆற்றி கொண்டாள். ஆடியிலிருந்து எழுந்த ஓர் இசையை அவள் தன் விழிகளால் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதில் மரங்கள் அனைத்தும் இளநீல ஒளி கொண்டன. நீர்நிலைகள் முத்துச்சிப்பியின் உள்வளைவு போல் மின்னத் தொடங்கின. நிலவு மாபெரும் மலரென இதழிதழாக விரிந்தது. அந்த காடு இசையால் ஒன்றென கோக்கப்பட்டது. அவர்களின் உடல்கள் ஒன்றாயின. கைகள் கைகளை கவ்வி கொண்டன. உடல் உடலை நிறைத்து கொண்டது. விடாய் கொண்டு உடல் விம்ம தன்னுணர்வடைந்து நாணி விழி புதைத்தாள். மூடிய விழிக்குள் எழுந்த அவர்களின் உடல் பிணைவுகளைக் கண்டு நெஞ்சு பதற உடல் வெதிர்த்தாள்.
அங்கு நிகழ்வன கண்டு காலத்தை மறந்து நெடுந்தொலைவு சென்று மீண்டும் இடம் காலம் மீண்டு தலை குனிந்தாள். பின்னர் அவன் மடியில் தலை வைத்து விழி மூடி ஓய்ந்து சந்தியை துயில்வதை நோக்கி கொண்டிருந்தாள். கடம்ப மரத்தில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்து அவன் தன் புல்லாங்குழலை இசைத்தான். அதுவரை அது அவன் உடலிலிருந்தே எழுந்தது போலும். மலர்ந்த முகத்துடன் துயில் கொண்டிருந்த அவள் கால் கட்டை விரல் மட்டும் அவ்விசைக்கேற்ப அசைவதை உஷை கண்டாள். இசை அனைத்தையும் வெறும் ஒளி என்றாக்கியது. நிழலில்லாத ஒளிப்பெருக்கு. அவனும் கரைந்து மறைய மயிர் பீலி மட்டும் விழி என வெறும் நோக்கென அவள் அருகே நின்றிருந்தது. ஆடியை கவிழ்த்துவிட்டு உஷை மஞ்சத்தில் குப்புறப்படுத்தாள். அறியா ஏக்கம் ஒன்று எழுந்து உள்ளத்தை எடை கொண்டதாக்க தலையணையில் முகம் புதைத்து விம்மி அழுதாள். நெடுநேரம் அழுது ஓய்ந்த போது இனிய துயர் ஒன்றால் முற்றிலும் நிரப்பப்பட்டவளாக ஓய்ந்தாள். மீண்டும் ஆடியை எடுத்து சந்தியை நோக்க வேண்டும் என்று விரும்பினாள். கை நீண்ட போது தயங்கி பின்னிழுத்து பலமுறை ஆடியை தொட்ட பின் வாளொன்றை எடுத்து அடிவயிற்றில் குத்தி இறக்கும் தன் வலி வெறியுடன் எழுந்தமர்ந்து அதை எடுத்து நோக்கினாள். கடம்ப மரத்தினடியில் உதிர்ந்த மலர்களின் மெத்தையில் அவிழ்ந்து பரவிய குழல் மீது வெற்றுடலில் நில ஒளி பரவி மிளிர இசையில் உளம் மயங்கி இருப்பவள் போன்று சந்தியை தெரிந்தாள். அவள் இரு முலைகளின் குவை மீது அம்மயில் பீலி விழுந்து கிடந்தது. ஆடியை தூக்கி அரை மூலையில் வீசிவிட்டு உஷை திரும்பி படுத்தாள். உடல் மிக உயரத்தில் இருந்து விழுந்து கொண்டே இருப்பது போல தோன்றியது. உள்ளத்து சொற்கள் எல்லாம் சிறிது நனைந்து ஒட்டியும் ரீங்கரித்து தன்னைத்தானே சுற்றியும் தடுமாறின. எழுந்து சென்று சாளரத்தினூடாக ஏரியின் நீரில் மெல்ல நெளிந்தபடி கிடந்த நிலவின் பொன்னிற வட்டத்தை நோக்கி கொண்டிருந்தாள். அதை சூழ்ந்திருந்த முகில்கள் நெருப்பென எரிந்தன. மிக அப்பால் இருந்து வந்த காற்றில் ஏரியின் நீராவி இருந்தது. மீண்டும் வந்து மஞ்சத்தில் படுத்த போது அவள் உடல் எங்கும் மெல்லிய சிலிர்ப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மூச்சில் முலை குவைகள் எழுந்தமைந்தன. கழுத்திலும் கன்னத்திலும் வியர்வை துளிர்த்திருந்தது. இரு கால்களையும் பின்னியபடி மஞ்சத்தில் உடல் ஒடுக்கி படுத்திருந்தாள். பின் புரண்டு மஞ்சத்தை உடலால் அணைப்பவள் போல அழுத்தி கொண்டாள். மெல்ல மயங்கிய கனவுக்குள் விண்ணிலிருந்து நாகத்தின் நாக்கென துடித்த சிறு மின்னலால் தீண்டப்பட்டாள். சுடர்ந்தெறிந்து ஒளிர்ந்து துடித்து மெல்ல அணைந்து இருண்டு குளிர்ந்து எடை கொண்டு மஞ்சத்தில் கிடந்தாள். காற்றில் அவள் உடல் வியர்வை குளிர்வதை அவள் உணர்ந்தாள். புகையென பரவி ஆடையென செறிந்து நீரெனச் சூழ்ந்து பளிங்கென இறுகி அவளை அழுத்தி கொண்ட துயிலின் ஆழத்தில் தன்மேல் படிந்த மயில் பீலியை உணர்ந்தாள். அது உள்ளங்கை என எடை பெற்றது. உடலென எடை பெருகி அவளை அழுத்தி மஞ்சத்தில் சேர்த்தது. மஞ்சத்து பட்டில் வரையப்பட்ட ஓவியம் என அவள் பரவி கிடந்தாள். காலையில் சித்திரலேகை வந்து உஷையின் மஞ்சத்தரையின் கதவை மெல்ல தட்டிய போது அவள் திடுக்கிட்டு விழித்து உடல் அதிர விழிகள் காய்ச்சல் கண்டவை போல ஒளி இழந்து வெறிக்க மஞ்சத்தில் கிடந்தாள். சித்திரலேகை அருகே வந்து அவள் கால்களை தட்டி இளவரசி இளவரசி என்று அழைத்த போது ஓர் ஆடிப்பரப்புக்கு அப்பால் இருந்து அனைத்து காட்சிகளையும் தான் கண்டு கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அரை சாளரங்களின் திறந்த கதவுகளூடாக தெரிந்த இடைநாழியும் சற்றே சாய்ந்து அறைக்குள் விழுந்திருந்த இளவயலும் ஆடிப்பாவைகள் என தெரிந்தன. அங்கே ஆடிக்குள் இருந்து இளமங்கையாகிய சித்திரலேகை அவளை அழைத்து கொண்டிருந்தாள். சித்திரலேகை மீண்டும் இளவரசி என உலுக்க அவள் மெல்லிய முனகளுடன் தன் உடலில் உள்ளத்தை பொருத்தி கொண்டாள். கனவு கண்டீர்களா என்றபடி சித்திரலேகை அவள் காலடியில் மஞ்சத்தில் அமர்ந்தாள். எழுந்து அமர்ந்து வாயை துடைத்து அவிழ்ந்துளைந்த கூந்தலை சுற்றி முடிந்தாள். கூந்தல் எப்படி அவிழ்ந்தது? நேற்று முப்பிரியாக பின்னி சுழற்றி கொண்டையிட்டு விட்டுத்தானே நான் சென்றேன் என்றாள் சித்திரலேகை. ஆம் என்றபடி அவள் மீண்டும் தன் கூந்தலை தொட்டாள். ஆடைகள் கலைந்துள்ளன. எழுந்து வேறெங்கும் சென்றீர்களா என்றாள். இல்லை என்ற பின் அவள் கால்களை மடித்து முழங்காலை கட்டிக்கொண்டு முகத்தை கால் மடிப்புகளில் பதித்து ஒடுங்கி அமர்ந்தாள். அவள் நெற்றி மகிழை தொட்டு மெல்ல நீவி நேற்றிரவு ஏதோ கனவு கண்டிருக்கிறீர்கள் என்றாள் சித்திரலேகை. ஆம் என்று அவள் சொன்னாள். இப்பருவத்தில் கனவுகள் இயல்பானவை. இப்போது அவை அலைக்கழிக்கும் துயர்களென தெரியும். பின்னர் எண்ணி பார்க்கையில்
பிறிதொரு போதும் நாம் அடையாத இன்கொடைகள் அவை என்று புரியும். அதன் சுவையில் திளைத்து மகிழுங்கள். அஞ்சையும் நாணையும் ஒதுக்க வேண்டியதில்லை என்றாள் சித்திரலேகை. உஷை ஒரு கணம் நிமிர்ந்து நோக்கிவிட்டு விழிகளை தாழ்த்தி கொண்டாள். இளமையில் உள்ளத்துள் எத்தனை தொலைவுக்கு உலவவும் மானுடருக்கு உரிமை உண்டு. அங்கு எதுவும் பிழையோ எழிவோ அல்ல. விளையாடும் குழந்தைகளை பெற்றோரென இளமைந்தரை தெய்வங்கள் நோக்கி நின்று மகிழ்கின்றன என்றாள் சித்திரலேகை. எல்லைகளை நாம் அங்கு மட்டுமே தொட முடியும் இளவரசி. எல்லை வரை செல்ல உடலிலும் உள்ளத்தின் ஆற்றல் வேண்டும். இளமையில் அன்றி அது இயல்வதல்ல. அவள் பெருமூச்சு விட்டு பின்னர் தன் முகத்தை மறைப்பதற்கென சாளரத்தை நோக்கினாள். எழுந்து சென்று ஆடை மாற்றிக் கொள்ளுங்கள். இன்று புதிய ஒரு கதையுடன் தென்னகத்து விரலை ஒருத்தி நம் அவைக்கு வந்திருக்கிறாள் என்றாள் சித்திரலேகை. அவள் காம்பில்யத்தின் இளவரசி திரௌபதியின் கதையை சொல்லப் போகிறாள் என்கிறார்கள். அவள் உடல் 1, உள்ளம் 5, கனவுகள் 6. உஷை அதை கேட்டவளாக தெரியவில்லை. அவள் எழுந்து தளர்ந்த நடையுடன் வெளியே செல்ல சித்திரலேகை அவளுடன் சென்றாள். எதிரே வந்த இளம் செவிலி ஒருத்தி உஷையை கண்டு வியந்து பின் புன்னகைத்து, என்னாயிற்று இளவரசிக்கு? நடை தளர்ந்திருக்கிறார்கள் என்றாள். நேற்றிரவு துயிலில் கனவுகளில் அலைந்திருக்கிறார் என்றாள் சித்திரலேகை. செவிலி புன்னகைத்து, முதல் தேன் என்றாள். சித்திரலேகை புன்னகைத்தாள். என்ன சொல்கிறாய் என்றாள் உஷை. ஒன்றுமில்லை, வருக இளவரசி என்று கைப்பற்றி நீராட்டறைக்கு அழைத்துச் சென்றாள் செவிலி. நீராட்டறை சேடி அவளை கண்டதுமே நகைத்தபடி, முதற் கனவு என்றாள் சினத்துடன். என்ன சொல்கிறாய் என்றாள் உஷை. முதற் சுவை என்று அவள் சொன்னாள். விளையாடாதே என்று சினத்தால் முகம் சிவந்து உடல் பதற்றம் கொள்ள உஷை சொன்னாள். எவரும் அறிவர், தாங்கள் நாணுவது இயல்பானது. அக்கனவுடன் இந்நாணமும் இணைந்ததே, வருக என்று கைகளை நீராட்டறை சேடி பற்றினாள். அதை உதறி, செல், என்னை தொட வேண்டாம் என்றாள். இத்தொடுகை விதிர்பூட்டுகிறதா என்றாள் நீராட்டறை சேடி. அவ்வாறெனில் நான் எண்ணியது மேலும் உறுதியாகிறது. நான் செல்கிறேன், உன்னுடன் பேச எனக்கு பொழுதில்லை என்று அவள் திரும்ப, இவ்வரண்மனையில் இது ஒன்றுதான் நீராட்டறை இளவரசி என்றாள் அவள். பற்கள் ஒளிவிடச் சிரித்தபடி, வருக, அமர்க என்று தோள் பற்றி அழைத்துச் சென்று பீடத்தில் அமர்த்தினாள். காய்ச்சலில் மென்மையாகிவிட்ட உடலில் தொடுகை அளிக்கும் விதிர்ப்பு போல் இருக்கும். உடல் நாவென்றாகி இனிப்பில் திளைக்கும். அவள் தலையசைக்க சித்திரலேகை புன்னகையுடன் வெளியே சென்றாள். நீராட்டறை செடி உஷையின் ஆடைகளை களைய கை வைத்த போது அவள் அதை பற்றி தன் உடலோடு சேர்த்து, வேண்டாம் என்றாள். ஏன்? தாங்கள் பிறந்த நாளிலிருந்து நான் தானே நீராட்டுகிறேன் என்றாள். வேண்டாம் என்றாள் உஷை. ஏன் என்றாள் நீராட்டறை செவிலி. நானே நீராடுகிறேன் என்றாள் உஷை. சரி, நீங்கள் நீராடுங்கள் என்றாள் சேடி. நீ விலகிச் செல், இங்கு எவரும் இருக்கலாகாது என்றாள் உஷை. சேடி நகைத்த பின், நன்று என்று நீராட்டறை பொருட்களை எடுத்து வைத்து வெளியே சென்றாள். வெளியே நின்றிருந்த செவிலி, இப்போதுதான் எண்ணினேன், முதற்காமம் முடிந்து வருபவள் போல் இருக்கிறாள் இளவரசி என்றாள். நீராட்டறை சேடி சிரித்து, முதற்காமம் முடிந்து வருகையில் உடல் குறித்த இந்த கூச்சம் அகன்றிருக்கும் என்றாள். உஷை ஒவ்வொரு நாளும் என உடல் தளர்ந்தாள். அவள் சிரிப்பது குறைந்தது. விரலியராடும் களிக்கூத்து கண்டு வளைகள் உடைய கை கொட்டி நகைத்து வயிற்றை பற்றி குலுங்குபவள் இதழ்கோடு மென்னகையுடன் அமைந்தாள். துள்ளி ஓடி படிகளிலும் உப்பரிகையிலும் தொற்றி ஏறி குதித்தாடுபவள் தளர்நடை கொண்டாள். கருவுற்றவள் போல பீடங்களிலிருந்து கையூன்றி மெல்ல எழுந்தாள். எப்போதும் சேடியருடன் நகையாடி இருக்க விழைபவள் தனிமையை தேடினாள். பிறர் வெளிப்படாது அமர்ந்திருப்பதற்கான இடங்கள் அனைத்தையும் முன்னரே தன் உள்ளம் தெரிவு செய்து வைத்திருப்பதை அப்போதுதான் அறிந்தாள். அவள் தோல் நிறம் வெளிரி இளம் பாலை போல் ஆயிற்று. கழுத்திலும் தோள்களிலும் தோல் வரிகள் வெண்மணலில் நீர்வண்டுகள் ஊர்ந்து சென்ற தடம் போல விழுந்தன. இதழ் வெளுத்து கண்கள் வறண்டு கழுத்தில் எலும்பு வளையங்கள் எழுந்து ஒவ்வொரு நாளும் உடல் உருகி பிற உரு கொண்டாள். அவளை காண வந்த அரசி திகைத்து முது சேடியிடம்,
என்னாயிற்று? ஏன் இப்படி இருக்கிறாள் என்றாள். கண்ணீருக்குரிய உடல் மாற்றம் அரசி. உரிய கணவனை பார்க்க வேண்டிய பொழுது அணைந்து விட்டது என்றாள் முதுசேடி. இளவரசியை அகலே நின்று சாளரத்தினூடாக நோக்கிய அரசி அவள் விழிகள் தொலைவானில் நிலைத்திருக்க இமை அசைவிலாது பிரிதிலா தனிமையில் அவள் சமைந்திருப்பதைக் கண்டாள். மெல்ல கலைந்து நீள் மூச்செறிந்து உடலொசித்து அமர்ந்து மீண்டும் தன்னுள் அவள் புகுந்து மறைந்தாள். அவள் உதிர்த்து சென்ற உடல் மட்டும் அங்கிருந்தது. ஆம், இதுவே பொழுது, நான் அரசரிடம் சொல்கிறேன் என்றாள். குடியவை முடித்து தன் மஞ்சத்தரைக்கு சென்ற பாணாசுரரிடம் உடன் நடந்தபடி தாழ்ந்த குரலில், தங்களிடம் நம் மகளை பற்றி பேச வேண்டும் அரசே என்றாள். திரும்பி நோக்கி உரக்க, உஷையை பற்றியா? என்ன புதிய விளையாட்டதையும் கோருகிறாளா? அளிப்போம் என்றார் பாணர். வாயை இறுக்கி உடன் வந்த அமைச்சரை நோக்கியபடி, அதுவல்ல என்று மூச்சொலியாக அரசி சொன்னாள். சொல், அவள் விழைவது எது என்றாலும் அது நிறைவேறியதென்றே கொள் என்றார் அரசர். அமைச்சர், அரசே, அரசி தங்களிடம் மட்டும் பேச விரும்புகிறார் என்ற பின் தலை வணங்கி விலகிச் சென்றார். பாணர், என்னிடம் மட்டுமா? இளவரசியை பற்றித்தானே என்றார். அவளை பற்றித்தான் என்றாள் அரசி. அதில் என்ன மந்தனம் என்றார் பாணர். நமது மகள் ஓர் இளம் பெண், அவளை பற்றிய பேச்சு மந்தனமாகவே இருக்க வேண்டும் என்றாள் அரசி. யார் இளம்பெண்? அவள் இன்னும் கைவளையல் போட தெரியாத குழந்தை. சென்ற முறை பார்த்தபோது வளையல்களை போட்டு தரும்படி என்னிடம் சொன்னாள் என்றார் பாணர். நானும் நேற்று வரை அவ்வாறுதான் எண்ணினேன். பெற்றோர் குழந்தையை அவ்வாறு காணவே விழைகிறார்கள். அது மெய் அல்ல. அவள் உள்ளத்தில் கன்னிமையின் ஏக்கம் வந்து படிந்துவிட்டது. பாணர் தடுமாறினார். பின்னர் பீரிட்ட சினத்துடன், ஏக்கமா? அது எப்படி வந்தது? அங்கு அவளிடம் அதை பற்றி எவர் பேசியது என்றார். எவரும் பேச வேண்டியதில்லை. மரங்கள் பூப்பது மண்ணுக்கும் விதைக்கும் தெரிந்திருப்பது போல என்றாள் அரசி. நீ என்ன பேசுகிறாய் என்றே எனக்கு புரியவில்லை. என்னதான் சொல்ல வருகிறாய் என்று உரக்க கேட்டார் பாணர். சற்று ஓசை குறைத்து பேசுங்கள் என்று கடிந்து கொண்ட அரசி, அவளுக்கு நாம் உடனே மணமகனை பார்க்க வேண்டும், இப்போதே என்றாள். உடனே என்றாள். அவள் சிறு குழந்தை, இப்போதே மணமா என்றார் பாணர். அவளுடைய எதிர்காலம் குறித்து நிமித்திகர் சொன்னவற்றை மறந்துவிட்டீர்களா? இங்கிருந்து அவள் வேறு குலத்தவரால் கவர்ந்து செல்லப்படலாம். அதற்குள் நம் குலத்திலேயே தகுந்த மணமகனை கண்டடைவது நன்று என்றாள் பிந்துமாலினி. பாணர், ஆம், மெய்தான் என்றபடி எழுந்து நிலை கொள்ளாமல் தன் அறைக்குள் சுற்றி வந்தார். பின்னர் திரும்பி, ஆம், உடனே அவளுக்கு உரிய மகனை தேட வேண்டும். அவன் நம் குடியின் நிகரற்ற இளைஞனாக இருக்க வேண்டும். முதன்மையானவன் மட்டுமே அவளுக்கு தகுதியானவன் என்றார். முகம் மலர்ந்து அவள் அருகே வந்து, ஒரு போட்டி வைப்போம், ஏறு தழுவுதல் என்ற பின், வேண்டாம், கதைப்போர் அல்லது நம் குடிமரபின்படி மற்போர் அல்லது விற்போர் அல்லது இவை அனைத்தையும் பயன்படுத்தி மிக அரியதொன்றை கொண்டு வரும் போட்டி என்றார் பாணர். எண்ணித்தான் பேசுகிறீர்களா? நமக்கு ஒரு இளவரசி இருப்பது நம் குடிகளுக்கு கூட தெரியாது. மணமகனுக்காக போட்டி வைப்பது என்பது தகுதி வாய்ந்த இளவரசி ஒருத்தி இங்கிருக்கிறாள் என்பதை நாமே உலகுக்கு அறிவிப்பது. அதன் பிறகு ஒவ்வொரு கணமும் இவளை நாம் காக்க வேண்டும் என்றாள். காப்போம். நம் மகளை காக்க இயலாதவனா நான்? நமது அரணை கடந்து வந்து எவர் அவளை கவர்வார் என்று பார்ப்போம் என்றார் பாணர். அனைத்து அரண்களையும் கடப்பது ஒன்றுண்டு, ஊழ். நாம் அஞ்சுவது அதையே. நிமித்திகர் சொன்ன சொல் மாறாது நிற்கிறது 15 ஆண்டுகளாக. நாம் விளையாடி கொண்டிருப்பது தெய்வங்களிடம். அதை மறக்க வேண்டாம் என்றாள் அரசி. நீ என்னை அஞ்சச் சொல்கிறாயா என்றார் பாணர். அஞ்சும் இடத்தில் அஞ்சியே ஆக வேண்டும். இளவரசி இங்கு பூத்திருக்கிறாள் என்று அறிவித்த பின்னர் ஒருவேளை நம்மால் அவளை காக்க முடியாமல் போனால் என்ன செய்வது என்று பிந்துமாலினி கேட்டாள். மெல்ல பீடத்தில் அமர்ந்து கைகளை மடியில் கோத்த பின் எரிச்சலுற்றவர் போல தலை அசைத்து, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் என்றார் பாணர்.
என் இளையவன் மாருதன் இருக்கிறான். தாங்கள் தோளில் தூக்கி வளர்த்த வீரன், குடிப்பிறப்பு கொண்டவன், அனைத்து நிலைகளிலும் அவளுக்கு தகுதியானவன் என்றாள் அரசி. அவனா என்று பாணர் கையசைத்தார். அவன் வெறும் என்று அவர் மேலும் சொல்லப் போக அவள் தடுத்து, இப்படித்தான் தங்களால் சொல்ல முடியும். எந்த தந்தைக்கும் இதுவே தோன்றும். தன் மகளுக்கு மணமாக வருபவனிடம் தகுதியின்மையை தேடி கண்டடைய துடிப்பதே தந்தையரின் இயல்பு. என் இளையவனுக்கு என்ன குறை என்றாள் ஏளனமாக. 5 சுற்று பொழுதுக்கு என்னுடன் அவனால் கதை பயில முடியுமா என்றார் பாணர். எதற்கு கதை பயில வேண்டும்? அசுரகுடியை ஆள்வதற்கு கதை பயிற்சியா தகுதி என்றாள் அரசி. பாணர், அவனுக்கு அரசு சூழ்தலும் தெரியாது என்றார். அவனுக்கு அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அவன் இன்னும் இளைஞன் தானே என அரசி தனிந்த குரலில் சொன்னாள். பாணர் 2 கைகளாலும் பீடத்தின் கைப்பிடியை அடித்தபடி எழுந்து, இருந்தாலும் அவனை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை என்றார். முதலில் அப்படி தோன்றும். ஓரிரு நாட்கள் மேல மேல இதையே எண்ணினால் அவனே பொருத்தமானவன் என்பதை காண்பீர்கள் என்றாள். மேலும் அவன் நாம் அறிந்த மைந்தன். நாம் அறியாத ஒருவனுக்கு இளவரசியை மனம் செய்து கொடுத்தால் நாம் கணக்கிட முடியாத இடர்களையும் எதிர்கொள்வோம். நாம் அளிப்பது இளவரசியை மட்டும் அல்ல, தாங்கள் உருவாக்கிய பேரரசையும் தான். என் இளையவன் இவ்வரண்மனையிலேயே வளர்ந்தவன், நம் மைந்தன் போல இங்கிருப்பவன். இளவரசியை மணந்த பின் இருவரும் இங்கேயே இருப்பார்கள். அவர்கள் தகுதி கொண்டு முதிர்வது வரை தாங்களே அரசராக கோல் கொண்டமரவும் இயலும் என்றாள் அரசி. பாணர் மீசையை நீவிக் கொண்டிருக்க, இது ஒன்றன்றி வேறு வழியில்லை என்றாள். பாணர் நெடுநேரம் கடந்து, ஆம், என்னாலும் பிரிதொன்றை எண்ண முடியவில்லை, இதையே உறுதி செய்வோம் என்றார். அரசி முகமலர்ச்சியுடன் எழுந்து, நான் என் அன்னையிடமும் தந்தையிடமும் உடனே கிளம்பி இங்கு வரச் சொல்கிறேன். அவை கூடி இம்முடிவை அறிவிப்போம். அறிவித்த அன்றே மனம் நிகழ வேண்டும். மனம் நிகழ்ந்த பின்னரே இளவரசி என்ற உறுதி இங்கிருப்பதை நமது குடிகள் அறிய வேண்டும் என்றாள். பாணர் தலையசைத்தார். எழுதழல் 14வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.